என்னம்மா சொல்றாரு இவரு? தர்ஷன் ஜீவா அப்பாவோட இருக்கானா? ஆமா தர்ஷினி, எங்களுக்கே ஒண்ணும் விளங்கல. என்னென்னவோ நடந்திருக்கு. நீ அமைதியே இரு. சொல்றா கதிரே, என்னாச்சு? அந்த சின்ன பையன் பிடி விட்டானா இல்லையா? ஆனா அந்த வத்தலை குண்டு கிட்ட தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் பிடிச்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணா அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதே போலீஸுக்கு புரியல, எதுக்கு? என்னக்கா? இல்லைண்ணே, நம்ம எப்படியும் பிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளைகளும் சரி, பொம்பளை கூட தலைவன் அந்த ஜீவானந்தமும் சரி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தர்ஷன் வேற அங்க வந்து என்ன பேசுவான் என்ன உளருவான் நமக்கே தெரியாது. கதிர்மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா, இந்நேரம் உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க அந்த கொற்றவைக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பாளுங்க. அந்த கொற்றவை என்ன எதுன்னு புரியாம நம்ம மேல இருக்க கடுப்புல எல்லா கேஸையும் நம்ம பக்கம் உரட்டி விட பாப்பா. இந்த அருங்க மாமா, நம்ம முதிக்கிட்டு போலீஸ் கிட்ட போனாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தர்சனம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருவோண்ணே. ஆனா அந்த போலீஸ் தேடி பிடிக்கிறதுக்குள்ள பார்கவி அவங்க அப்ப மொத்தமா தூக்கி போட்டு அந்த ஜீவானந்தத்தையும் ஒழிச்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பயலை கூட்டிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம். டேய், எதை வச்சு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அங்கே போனா 1008 ஆதாரம் சேதாரம் கேட்பாங்களே. நமக்கிட்ட தான் அந்த சக்தி பை காட்டின வீடியோ இருக்குல்லண்ணே, அதை வச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சு விட்டுருவோம். இப்போதான் சக்திக்கும் போனை போட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட அதை வாங்கி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்றேன். சரி, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா உன்னோட கதிரு, என் மகன் வந்தாகணும். அந்த பொண்ணு, அவ அப்பன், அந்த பொறுக்கி போய் ஜீவானந்தான் எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லடா. என் மகன் வரணும். குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்தாகனே. வயல நாங்க தூக்கி ஆறோண்ணே, நீங்க தைரியமா இருங்க. நாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன். என்ன உங்க பர்சனல் வெஞ்சன்ஸை இதை வச்சு தீர்த்துக்க பாக்குறீங்களா? ஜீவானந்தன் சாருக்கும் சரி, அந்த பார்கவிக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன்.